மோடியை பற்றி ஃபருக் அப்துல்லா பேசின ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். அதை அப்படியே மொழிபெயர்க்கிறேன் பார்க்கேன். அவர் சொல்கிறாரு மோடியை பார்த்து, எப்போதாவது உண்மை பேசுங்கப்பா, பயம் இல்லையா? அதாவது இறந்து போகிறதுக்கு பயம் இல்லையா உனக்கெலாம்? பிறந்தவர்கள் யாருமே எல்லாருமே நிச்சயமாக ஒரு நாள் இறக்கத்தானே செய்வாங்க. அங்கே வந்து அமித்ஷா வந்து உன்னை காப்பாற்ற மாட்டார். பொய் பேசி தெரியும் உனது அமைச்சர்கள் யாரும் உன்னை வந்து காப்பாற்ற மாட்டார். அங்கே வந்து நீ இருப்ப, உன்னுடைய இறைவன் இருப்பான். ஒரு பக்கம் உன்னுடைய நன்மைகள், ஒரு பக்கம் இன்னொரு தீமைகள். இதை வச்சு அங்கே வந்து முடிவு செய்யப்படும். கடைசியில் நீ வந்து இந்த அற்ப அரசியலுக்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைச்சிட்டு போயிடுவ. அதாவது எங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது குரானில். ஃபிரௌண்டு உன்ன மாதிரி ஒரு அரசன் ஒருத்தன் தான். அவன் வந்து தன்னை கடவுள் என்று சொல்லி கொண்டான். கடைசியில் இறைவன் வந்து அவனை வந்து தண்ணியில் மூழ்கடித்தான். அது மாதிரி உன்னுடைய வாழ்க்கை போயிட போதோன்னு நான் பயப்படுறேன். அதனால் இனிமேலாவது கொஞ்சம் திருந்து அப்படிங்கிறாரு. அடுத்தாப்புல, நாட்டை காப்பாற்ற வேண்டுமானால் மோடி அரசை தூக்கி எறிய வேண்டும். திரும்ப வந்துட்டாருனாக்க, வாபஸ் வந்துட்டாக்க, இந்த நாட்டை காப்பாற்றும் இந்த நாட்டோட நிலைமையை பற்றி இறைவன் தான் அறிவான், அல்லாஹ் ஜானே அப்படிங்கிறார். ஆக அருமையான ஒரு ஸ்பீச் இது. உண்மையை சொல்கிறார். மோடி வந்து எந்த அளவு மோசமாக நடத்தி இந்த நாட்டை வந்து கட்டி குட்டிச்சவராக்கிட்டு இருக்கிறார். அதன் மூலம் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது ரொம்ப அருமையாக குறுகிய ஒரு காணொலியில் பேசினார். அந்த காணொலியை கேளுங்க. सच तो बोलो, कभी तो सच बोलो। क्या डर नहीं है मरने का? जो आया है उसने जाना है। वहां तुम्हें अमित शाह नहीं बचाएगा, वहां तुम्हारे ये झूठ बोलने वाले मिनिस्टर नहीं बचाएंगे। वहां भगवान होगे और तुम हो। एक तरफ से तुम्हारी सच्चाई होगी और एक तरफ से तुम्हारा झूठ होगा। वही हाल मेरा होगा, वही शरद पवार का होगा, वही आपके मुख्यमंत्री का भी होगा। वहां कोई बचाने वाला नहीं। जो करोगे वही बचाए। हमारे यहाँ भी एक जमाने में फिरौन होता था और फिरौन अपने आप को खुदा कहता था। अरे कुदरत से डरो, कभी तुम्हारा भी हशर ये ना हो जाए कि तुम सारे चीजों को लेकर उसी दरिया में डूब जाओगे। तो अगर देश बचाना है तो हमें अपने आप को कुर्बान करके इस देश को बचाना है और इस मोदी सरकार को हटाना है कि ये कभी वापस ना आए। मैं इनसे कहता हूं, अगर ये वापस आएंगे तो अल्लाह ही जाने इस मुल्क का क्या होगा, वो खुदा ही। இவர் சொல்வது போல் நம்ம நாடு இன்னும் கொஞ்ச நாள் மோடி அமித்ஷா கையில் இருந்துச்சுனாக்க அந்த இறைவன் தான் அறிவான் எப்படி இந்த நாட்டை காப்பாற்றுறதுன்னு. அவ்வளோ மோசமான இடத்துக்கு போயிட்டுருக்குது இந்த நாடு. இதை வந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம ஒவ்வொரு இந்தியனுடைய கடமையாக இருக்கும். மோடி அமித்ஷா இருக்கிறதுனால முஸ்லீம்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள், இஸ்லாம் அழிஞ்சிடும் அப்படிங்கிற அந்த பயமெல்லாம் கிடையாது. இன்னும் எத்தனை வருஷம் எத்தனை யுகமானாலும் சரி இஸ்லாத்தை அழிக்க முடியாது இவர்களால். சரி, இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா? ஒரு விழா நடக்கிறது. அந்த விழாவில் மார்க்க அறிஞர், இஸ்லாமிய மார்க்க அறிஞர் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு பக்கத்தில் ஒரு தலித்தை அமர வைக்கப்படுகிறது. அவர் அந்த மீட்டிங்கில் என்ன சொல்கிறாருனாக்க, இதோ இங்கே ஒரு கிளாஸ் தண்ணி இருக்குது, இதில் அவர் குடித்த அந்த தண்ணியை நானும் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலித்து நண்பரை குடிக்க சொல்கிறார். அந்த தண்ணியை ஃபுல்லாக குடிச்சிடாத, பாதி குடி அப்படின்ட்டு. அந்த நண்பரும் அதே மாதிரி பாதி கோலை குடிக்கிறாப்புல தண்ணியை. அதன் பிறகு அவர் வாய் வைத்த அந்த கிளாஸில் இவரும் வாய் வைத்து அந்த தண்ணீரை பருகுவதை நம்ம பார்க்குறோம். அவர் சொல்கிறாரு, இதற்கு பேர் தான் சகோதரத்துவம். சகோதரத்துவம் வெளியில் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால, நான் வந்து உங்களை வந்து அன்பாக அரவணைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால ஒன்றும் கிடையாது. இது போன்ற ஒரு செயல்கள் மூலமாக தான் நாம் இந்த பேரியர்ஸ், அதாவது ஒரு ஒரு மதத்துக்கும் ஒரு ஜாதிக்கும் உள்ள இடைவெளியை குறைக்க முடியும். அதே போல் அவர்கள் வீட்டுக்கு நான் என் குடும்பத்தோடு நான் போகிறேன். நாளைக்கு இதோ பக்கத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு வக்கீல், அவர் வீட்டுக்கு நான் போகிறேன். நாளைக்கு என்னுடைய மனைவியை அழைச்சிட்டு போகிறேன். அங்கே போயிட்டு அவர்களோட உட்காந்து சாப்பிட போகிறோம். அவர்கள் அதே மாதிரி சாப்பிட்ட அந்த பொருள்லேருந்து நாமளும் எடுத்து சாப்பிட்றோம். இதன் மூலம் அவர்கள் தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு இப்படிங்கிற இந்த எண்ணங்கள் மனுசிறுமதி இவர்கள் மனதில் விதைத்து வச்சுருக்கிற அந்த ஒரு செடியை வந்து நம்ம பிடுங்கி எறிகிறோம் அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள்.
அந்த வீடியோவையும் காணொலியும் பாருங்கள். अभी मैं इनसे ये कहूंगा कि आधा गिलास पानी पिए, अभी 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 पीजिए, और आधा गिलास पानी पी के छोड़ दीजिएगा, पूरा नहीं पीजिएगा. यह है तरीका संविधान सुरक्षा का. जब तक हम और आप एक दूसरे के घर जाकर खाए पिएंगे नहीं, महिलाएं महिलाओं से मिलें, पुरुष पुरुषों से मिलें, नौजवान नौजवानों से मिलें और इन बंधनों को तोड़ें. आप मनुस्मृति को बुरा भला कहते हैं, लेकिन बुरा न मानिएगा, आप उस सिस्टम को अभी तक फॉलो कर रहे हैं. आप उस सिस्टम की गिरफ्त से अभी तक निकले नहीं हैं. यही उनकी जीत है. अगर हम और आप इसमें कामयाब हो गए. சரி, இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா? காஷ்மீரில் முஸ்லீம்கள் வீடுகளையாக பார்த்து இடிக்கிறாங்கல்ல புல்டோசர் வச்சு, அந்த பிரச்சனைகளெல்லாம் எடுத்து மீடியாக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தவர் அரஃபாஸ் அஹ்மத், பத்திரிகையாளர். அவருடைய தொழிலை செய்கிறாரு. இவர் வந்து உண்மைகள்லாம் எப்படி இவர் வெளில கொண்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோடி மீடியாக்கெல்லாம் ஒரு பிளான் பண்ணி அவருடைய வீடு எந்த ஒரு இல்லீகலாகவும் கட்டப்படல. காரணமே வந்து நீ வந்து ரிப்போர்ட் கொடுக்குற வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டை பிடிச்சி ஃபுல்லாக இடித்து தள்ளிட்டானுங்க. உடனே பக்கத்தில் இருந்த ஹிந்து அவர் என்ன சொல்லிட்டாரு, நீ வந்து 2 சென்ட் அடிச்சேன்னா 4 சென்ட் கொடுப்பேன், 4 சென்ட் அடிச்சேன்னா நான் 8 சென்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகத்தில் 1361 சதுர அடி தன்னுடைய இடத்த தன்னுடைய மகள் கையால் அந்த பத்திரிகையாளருக்கு கொடுக்குறாரு. சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் வெளியில் நிற்கிதுங்க, அந்த வீட்டை இடிச்சிருக்கிறியே, நீலாம் வந்து லானத்தை துமாரா அப்படின்னு சொல்லிட்டு துமாரா உப்பர் அப்படிங்கிறாப்புல. அதாவது ஆட்சியாளர்களுக்கு வந்து இறைவன் சாபத்தை கொடுப்பானாக அப்படின்னு வந்து அந்த இந்து சகோதரர் அழுகிறார். அப்படியே இது பார்க்கும்போது வெக்கமாக இல்லையா? அந்த மோடி அமித்ஷா யோகி ஆதித்யநாத் குரூப்புகளுக்கு வந்து வெக்கம் இல்லையா? அது அந்த வீடியோ பாருங்கள். मैं अपने भाई को ना इनकी पीठ नहीं लगने दूंगा. मैंने आपसे बार बार बोला, मैं भीख मांग के भी इनका घर बनवाऊंगा, चाहे कुछ भी हो जाए. ये 5 मरले का प्लॉट मैंने सोचा था, चलो बहुत कुछ सोचता आदमी. मैं आज अपने भाई को ये अपनी बेटी के हाथों से दिलवा रहा हूँ और रिटर्न में भी दूंगा, और मैं रिटर्न में भी दूंगा. ये 3 मरले का प्लॉट तोड़े ना, मैं 5 दूंगा. सालों 5 तोड़ो, मैं 10 दूंगा. लेकिन ऐसा मत करो, जुल्म मत करो. छोटे से बच्चे को देख लो, बेचारा बैठा है, और लानता है तुम्हारे ऊपर. ऐसी सरकार हो, लानता है. हम इस देश में रह के भी बेघर हो गए. बस मैं कुछ नहीं कहना चाहता. अपने बच्चा जो बोलना बोल. हाँ जी, तो सबसे पहले मैं कहना चाहती हूँ कि मुझे बहुत ज्यादा दुख हो रहा है कि ये जो सिचुएशन होती है ना, ये किसी के साथ भी हो सकती है. और मैं तो यही कहना चाहूंगी पर्सनली कि मैं भैया की छोटी बहन हूँ. ना सिर्फ मैं, हमारे पूरे फैमिली मेंबर्स और जितने भी कम्युनिटी के लोग हैं, वो सभी अरफाज भैया के साथ हैं, क्योंकि ये बहुत अच्छे पर्सन है पर्सनली. और मैं तो यही कहना चाहूंगी कि मैं सबसे ज्यादा खुशकिस्मत हूँ कि मेरे ऐसे माँ बाप हैं जिन्होंने मुझे जन्म दिया. और पर्सनली आप खुद देख सकते हो कि टेंशन नहीं लेनी. मुझे कोई टेंशन नहीं है. जहाँ मेरी पब्लिक साथ है, जम्मू के लोग मेरे साथ है, मेरे बेटे के साथ है, हमारी सपोर्ट में. हमें इससे धन. அதாவது என்கிட்ட காசு இல்லைன்னா பிச்சை எடுத்தாவது நான் இவருக்கு வீட்டை கட்டி கொடுப்பேன் அப்படிங்கிறார். மோடியும் அமித்ஷாவும் வெட்கி தலை குனியட்டும் இந்த மனிதர் முன்னாடி.